Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. உன்னை பார்க்க உன் புருஷன் வந்திருக்கான், வா. கௌதம், இலக்கியா, நல்லா இருக்கீங்களா? உன்னை இந்த நிலைமையில வச்சுட்டு நான் எப்படி நல்லா இருக்க முடியும்? சரி, அதை விடு. இப்ப நான் எங்க இருந்து வரேன்னு சொல்லு. நம்ம ஜானு வீட்ல இருந்து வரேன். அங்க எதுக்கு போனீங்க? நீயும் நானும் பிரியறத பத்தி பேச போனேன். என்ன என்ன சொல்றீங்க கௌதம்? என்ன பயந்துட்டியா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நாங்க போனப்போ பைரவி அம்மாவும் அஞ்சலியும் இருந்தாங்க. இலக்கியாவை பிரியறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னு சொன்னது போய் என் உயிரே போனாலும் இலக்கியாவை நான் பிரிய மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் எத்தனை கேஸ் போட்டாலும் எத்தனை பொய் சாட்சி ரெடி பண்ணாலும் நான் இலக்கியாவை வெளியில கொண்டு வந்தே தீருவேன். சவால். பைரவி அம்மாவும் அஞ்சலியும் போட்ட பிளான காலி பண்ணிட்டு வந்திருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோன்னு சந்தோஷமா இருந்த ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்திட்டேன். இனிமே நம்மள பிரிக்கணும்னு அவங்க கனவு கூட காணக்கூடாது. அப்படி ஒரு அடியை கொடுத்துட்டு வந்திருக்கேன். நல்லா வேணும் அவங்களுக்கு. அந்த அஞ்சலி இங்க வந்து என்ன சொன்னா தெரியுமா? கௌதம் உன்னை விட்டு பிரிய போறாருன்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னா. இப்ப அவ மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கிறான்னு நான் பாக்குறேன். முதல்ல 2 கோடி ரூபாய் கொடுத்து பைரவி அம்மா நம்மள பிரிக்க நினைச்சாங்க. இப்போ ஒன்னு ஜெயிலுக்குள்ள போட்டு என்ன பிளாக்மெயில் பண்றாங்க. அவங்க புத்தி ஏன் தான் இவ்வளவு கேவலமா போகுதுன்னே தெரியல. எல்லாம் அந்த அஞ்சலி தூண்டி விட்டு நடக்குது. அவ என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக பொய் கேஸ் போட்டா. அத பைரவி மேடம் யூஸ் பண்ணி நம்மள பிரிக்க பாக்குறாங்க. அவங்க நினைச்சா அது நடந்துருமா? இன்னும் எத்தனை துன்பங்களை அவங்க எனக்கு கொடுத்தாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் இலக்கியா. உன்னை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவும் தேவையில்லைங்கிற தைரியத்துல கம்பெனி, பணம், சொத்து, உறவுன்னு அத்தனையும் வேணான்னு தான் நான் வீட்டை விட்டே வெளியில வந்தேன். நீ என்னால எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சாலும் என்னை விட்டு கொடுக்காததுக்கு காரணம் அன்பு, காதல், இது மட்டும்தான். என் உயிரை விடுறது கூட நான் சம்மதிப்பேன். ஆனா உன்னை கைவிடுறதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டேன். கௌதம், என்ன கௌதம் இது? எதுக்கு இப்ப பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நம்மள யாராலையுமே பிரிக்க முடியாது. நமக்கு இடையில இருக்கிற இந்த இடைவெளி சீக்கிரமே விலகும். நம்ம மறுபடியும் ஒண்ணு சேருவோம். நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இந்த பொய் கேஸ எப்படி உடைச்சு வெளியே வரதுன்னே தெரியலையே. நான் இருக்கேன் இலக்கியா. ஒன்ன நான் வெளியில கொண்டு வருவேன். எப்படி கௌதம்? அதான் சிசிடிவி ஃபுட்டேஜ், பக்கத்து கடைக்கார ஆறுமுகத்தோட வாக்குமூலம், இதெல்லாம் வச்சு கேஸ ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காங்க. பத்தாததுக்கு அந்த சிந்தாமணி அத்தை வரை கேஸ் போட்டிருக்காங்க. அவங்க எத்தனை கேஸ் போட்டாலும் சாட்சின அடுக்கி வச்சாலும் அத மொத்தமா சரிய வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம்? அஞ்சலியோட கர்ப்பத்தை கலைக்க சதி பண்ணனு தானே நீ இப்ப ஜெயில இருக்க. ஆனா அந்த கர்ப்பமே பொய் தானே. நீ அதை நிரூபிக்க போய் தானே இப்ப இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க.
இப்ப நானும் அதே பிரச்சனையை கையில எடுக்க போறேன். அஞ்சலி வயித்துல குழந்தையே இல்ல, அது போலி கர்ப்பம்னு நானே அவ மேல கேஸ் போட்டு முட்டிஞ்சா அந்த கர்ப்பத்தை நிரூபிக்க சொல்ல போறேன். அஞ்சலி மட்டும் கர்ப்பம் இல்லன்னு ப்ரூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, இந்த கேஸே கோர்ட்ல நிக்காது. சூப்பர் கௌதம். அஞ்சலி தனக்கு தெரிஞ்ச டாக்டர் எல்லாம் மிரட்டி தான் அவ கர்ப்பம்னு சொல்ல வச்சிருக்கா. அவ மிரட்டல் எல்லாம் கோர்ட்ல எடுபடாது. நீங்க முதல்ல உடனே கேஸ் போடுங்க. அந்த அஞ்சலிக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்திருக்க. அதுக்குள்ள அவ கேஸ வாபஸ் வாங்கல, நான் கேஸ் போடுறது உறுதி. கவலைப்படாத, நான் சீக்கிரமே உன்னை வெளியில கொண்டு வருவேன். என் கௌதம் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? நீங்க நிச்சயமா என்ன நிரபராதின்னு நிரூபிப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. டைம் ஆயிடுச்சு, வாங்க. சரி இலக்கியா, இன்னும் 24 மணி நேரத்துல அஞ்சலி என்ன முடிவெடுக்கிறான்னு பார்த்துட்டு அடுத்த நடவடிக்கை எடுக்கிறேன். நீ தைரியமா இரு. நான் போயிட்டு வரேன். வெளிச்சத்திலே என் இருள் புரியுதே. என்ன சொல்றீங்க கௌதம்? அப்ப நீங்க சொல்றது உண்மைதானா? அஞ்சலி உண்மையிலேயே கர்ப்பமா இல்லையா? ஐயோ ஆமா சார், ஆனா அவ அப்படி ஒரு பொய் சொல்லி எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இதை நீங்க முதல் தடவை பார்க்க வந்தப்பவே சொன்னீங்க. ஆனா நீங்க ஏதோ ஆத்திரத்துல சொல்றீங்கன்னு நான் சீரியஸா எடுத்துக்கல. அந்த அஞ்சலி நிஜமாவே இவ்வளவு பெரிய ஃபோர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காளா? சார், அவ கர்ப்பமாவே இல்ல சார். இந்த நிலைமையில இல்லாத கர்ப்பத்தை அழிக்க முயற்சி பண்ணதா இலக்கியா மேல கேஸ் போட்டிருக்கா. எவ்வளவு திமிர் இருக்கும் அவளுக்கு. சார், இதை விடக்கூடாது சார். கண்டிப்பா கௌதம். அஞ்சலியோட போலி கர்ப்பத்தை நிரூபிச்சா இந்த கேஸ் நிக்கவே நிக்காது. இலக்கியா எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே வந்துருவாங்க. உடனே கேஸ ஃபைல் பண்ணி அஞ்சலிக்கு நான் நோட்டீஸ் அனுப்புறேன். சார் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். இப்பதான் வீட்டுக்கு போய் அவளை மிரட்டி கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு 24 hours டைம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா அவ கேஸ வாபஸ் வாங்கலன்னா இந்த கேஸை நீங்க உடனே ஃபைல் பண்ணிருங்க சார். இல்ல கௌதம், எனக்கு தெரிஞ்சு அஞ்சலி கேஸ வாபஸ் வாங்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படி வாங்கலன்னா கோர்ட்ல முதல் ஹியரிங்லயே அவங்கள காலி பண்ணி இலக்கியாவை ரிலீஸ் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். செஞ்சிடலாம் கௌதம். ஆனா அஞ்சலி கர்ப்பமா இல்லைங்கிறது கன்ஃபார்ம் தானே? நிச்சயமா சார். இல்லனா இலக்கியா அவ்வளவு உறுதியா சொல்ல மாட்டா சார். அஞ்சலியோட போலி கர்ப்பத்தை டெஸ்ட் பண்றதுக்கு இலக்கியா எவ்வளவோ ட்ரை பண்ணா. ஆனா அவளை செக் பண்ண வர எல்லா டாக்டர்ஸையும் எப்படியாவது சரி கட்டி கர்ப்பம்னு டூப்ளிகேட்டா ப்ரூவ் பண்ணிருக்கா சார். அதுக்கெல்லாம் பிரைவேட் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா விஷயம் கோர்ட்டுக்கு போனா ஜட்ஜி அஞ்சலியை டெஸ்ட் பண்ண கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டரை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் அஞ்சலியால ஒன்னும் பண்ண முடியாது. கண்டிப்பா மாட்டிப்பாங்க. இது போதும் சார்.
இலக்கியா ஜெயில இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல சார். சார் சீக்கிரம் அவளை காப்பாத்தணும் சார். நீங்க கவலைப்படாதீங்க கௌதம், நான் இருக்கேன். இலக்கியா நிரபராதின்னு நிரூபிச்சு அவங்கள வெளியே கொண்டு வரது என்னோட வேலை. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப நான் கிளம்புறேன். கௌதம், 24 மணி நேரத்துக்குள்ள அஞ்சலி என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார், நான் வரேன். வாங்க, கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். உள்ள வரலாமாப்பா? எஸ். அட நீயா, வாமா வா. என்னம்மா ரொம்ப டல்லா இருக்க, என்னாச்சு? மூடே சரியில்லைப்பா. அந்த கௌதம் என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ணா? சொல்றேன் கேளுங்க. உனக்கு 24 hours டைம் தரேன். இலக்கியா மேல கொடுத்த கேஸ திரும்ப வாங்கணும். இல்ல உன் கர்ப்ப வேஷத்தை கன்ஃபார்ம் பண்ணி இலக்கியாவை ஈஸியா வெளியில கொண்டு வந்துருவேன். அவ்வளவு திமிராய் போச்சா அவனுக்கு? அப்பா, எனக்கு என்னமோ அவன் சொன்ன மாதிரி கேஸ் போட்டுருவானோன்னு பயமா இருக்கு. இது எப்படியாவது தடுத்தே ஆகணும். ஏய் ஏம்மா, அவன் கேஸ் போட்டா போட்டு போறாம்மா, நீ ஏன் பயப்படுற? நீ கர்ப்பமா தானே இருக்க. உன்னை டெஸ்ட் பண்ணா குழந்தை உள்ள இருக்குன்னு தெரியதானே போகுது. அப்புறம் ஏன் நீ டென்ஷன் ஆகுற? ஏம்மா, உன் பதட்டத்தை பார்த்தா நீ ஏதோ போலி கர்ப்ப வேஷம் போடுற மாதிரி இருக்கே. அதுக்கு இல்லப்பா, இலக்கியாவுக்கு தண்டனை கிடைச்சிருமோன்னு கௌதம் பயந்து கேஸ இழுத்தடிக்கிறதுக்காக என்கிட்ட அப்படி பேசிட்டு போயிருப்பானோ, அப்படிதான் எனக்கு தோணுது. அவ்வளவுதானே? தப்பு செஞ்சது அவளுக்கு தண்டனை கிடைக்க விடாம பண்றதுக்காக என்ன கோர்ட்ல அசிங்கப்படுத்த பாக்குறான். அந்த பதட்டம் தான்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. அப்பா, கௌதம் ஆக்ரோஷமா என்ன மிரட்டிட்டு போனதை பார்த்தா சொன்னதை செஞ்சிருவானோன்னு தோணுது. எப்படியாவது தடுத்துருங்க ப்ளீஸ். கௌதமோட ஆக்ரோஷத்தை தடுக்கிறத விட அந்த இலக்கிய மூச்சு விடுறத தடுத்துட்டா கௌதம் தன்னால அடங்கிட மாட்டான். என்னப்பா சொல்றீங்க? கௌதம் போராடுறதெல்லாம் இலக்கியாவை வெளியே கொண்டு வரத்தானே. நாம அந்த இலக்கியாவையே கொண்டுட்டா கௌதம் மோமேல அப்படி கேஸ போட்டு என்ன பண்ண போறான்? அக்யூஸ்டே செத்துட்டான்னு கேஸ் காணாம போயிடாது. அப்பா, செம்ம ஐடியா. இலக்கியாவை கொல்றதுக்கு ஆல்ரெடி ஒரு ஆளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டேன். உண்மையாவா? இந்த கேஸ்ல நடக்கிறத நானும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். கௌதம் இலக்கியாவை வெளியே கொண்டு வர தீவிரமா வேலை செய்யறான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நினைச்சத சாதிக்காம விட மாட்டான். ஒருவேளை அது நடந்து இலக்கிய வெளியே வந்தா மறுபடியும் அந்த 2 பேரும் எனக்கு எதிர ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்னோட நம்பர் 1 பிசினஸ்மேன் கனவு காணாம போயிடும். அதான் இலக்கியாவோட உசுர உருவிரலான்னு முடிவு பண்ணிட்டேன். சூப்பர்ப்பா, சூப்பர். இது மட்டும் நடந்துச்சு, எனக்கு வேற எந்த சந்தோஷமும் தேவையில்லை. நிச்சயம் நடக்கும். இலக்கிய செத்து போயிட்டாங்கிற நியூஸ் உனக்கு சீக்கிரமா வந்து சேரும். உனக்காக இல்லைன்னாலும் எனக்காக இதை செஞ்சே தீர்வேன். ஏப்பா, இலக்கியாவை கொல்றதுக்கு நீங்க அனுப்பின ஆள் யாரு? சொர்ணம். புலியூர் சொர்ணம். சத்தமே இல்லாம பல கொலைகளை செஞ்சவன். இலக்கியாவை ஈஸியா நெருங்கி அவளை கொல்றதுக்காக இலக்கியாவோட அம்மா லட்சுமிங்கிற பேர்ல சொர்ணா உள்ள போயிருக்கா. அந்த சொர்ணத்தை பாக்குறியா? இதோ இவதான் சைலண்டா வேலையை முடிக்கிறவ. ஏப்பா, இவளை பார்க்க ரொம்ப சாதுவா இருக்காளே, அவ்வளவு பெரிய கிரிமினலா? அதாம்மா இந்த சொர்ணாவோட ஸ்பெஷாலிட்டி. பாக்குறதுக்கு சாதுவா இருப்பா, ஆனா பண்ற வேலை பயங்கரமா இருக்கும். பாப்பல்ல.
நீ இங்கதான் இருக்கியா? உன்னை முடிக்க சொல்லி எஸ்எஸ்கே கொடுத்த வேலைய நேரம் பார்த்து கரெக்டா முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.